தற்பொழுது இளைஞர்கள் தொடக்க விழா நடைபெற இருக்கின்றது. ஆனால் இளைஞர்களைத்தான் உங்கள் உள்ளங்களிலே மட்டும் தேட வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம் என்றுதான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட தற்பொழுது இன்றைய 2ஆம் நாள் அரங்கின் பிற்பகல் நிகழ்விலே மிக அடுத்த முக்கிய நிகழ்வினை நாம் தொட இருக்கின்றோம். திருக்குறள் இளைஞர் எழுச்சி அணி தொடக்க விழா தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. இந்த அரங்கினை தொடங்கி வைத்து சிறப்பு செய்து தன்னுடைய உரையை வழங்கி அனைவரையும் வாழ்த்தி இந்த அரங்கினை சிறப்பு செய்வதற்காக நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவரும் பல்வேறு அமைப்புகளின் மூலமாக திருக்குறள் பணியினை உலகமெங்கும் கொண்டு சேர்க்கிற பணியினை செம்மாந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர். ஏன் செம்மாந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்றால் அவர்தான் சேயோன். முருகன் தான் முத்தமிழ் கடவுள் என்றார். சேயோன் என்ற பெயரோடு சேர்த்தே தன் பெயரை பதிவு செய்து உலகமெங்கும் தன்னுடைய திருக்குறள் பணியினை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடியவர். இந்த உலக திருக்குறள் மையத்தினுடைய சிறப்பு அழைப்பாளராக அவர் இன்றைக்கு இங்கே வருகை புரிந்திருந்தாலும் திருக்குறள் குடும்பத்திலே அவர் ஒருவராகத்தான் இணைந்து தன்னை பதிவு செய்து கொண்டிருக்கிறார், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டிய முக்கிய விடயமாக இருக்கின்றது. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக பல்வேறு நிகழ்வுகள் இணையம் வாயிலாகவும் நேரடியாகவும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன, செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பல்வேறு மாநாடுகள், கருத்தரங்குகள், ஆய்வரங்குகள், இளைஞர்களுக்கான எழுச்சி அரங்குகள், இதோடு சேர்ந்து அறிவியல் பூங்கா என்கிற அமைப்பின் மூலமாக, இதழ் மூலமாக இளைஞர்கள், பெரியவர்கள் என்கிற தனித்தனி பிரிவுகளின் கீழாக அவர்களுக்கான பல்வேறு அறிவியல் ஊக்கத்தையும் திருக்குறள் எழுச்சியையும் தமிழ் உணர்வையும் ஊட்டக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதோடு அவர்களுடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் ஊக்குவித்து எழுச்சி வர செய்வதற்காக அவர்களுக்கு பல விருதுகளையும் அதன் மூலமாக வழங்கி இந்த அரங்கிலே சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த அறிவியல் பூங்கா நிகழ்வுகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பல்லாற்றான் உலகமெங்கும் தன் திருக்குறள் சேவையால் இணைந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்களை இந்த அரங்கின் சார்பாக மகிழ்வுடன் வரவேற்று மகிழ்கின்றோம். ஐயா அவர்கள் தன்னுடைய உரையை வழங்கி இந்த இளைஞர் எழுச்சி அணி தொடக்க விழாவை தொடங்கி தருவார். வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி வெண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி என்பதை கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக பறைசாற்றி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் தான் நம் திருவள்ளுவர் விருதாளர், உலக திருக்குறள் மையத்தினுடைய இந்த மையத்தினுடைய நிறுவனர் பேராசிரியர் முனைவர் மோகனராசு ஐயா அவர்கள். அவர்களுடைய அழைப்பில் இங்கே வருகை புரிந்திருக்கின்றேன். முதலில் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இங்கே வந்தவுடன் பார்த்தன் என்னுடைய பேராசிரியர் சொல்லின் செல்வர் அவரெல்லாம் நான் கல்லூரி நாளில் 1969 75 வரை 69 பியூசி, 70 முதல் 73 பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, 74 75 எம்ஏ தமிழ். எங்கே? மதிதா இந்து கல்லூரி, ஐயா தூய வளனார் கல்லூரி. அவர்கள் தலைமையேற்ற முதல் வானொலி பட்டிமண்டபத்தில் ஒரு அணி தலைவராக பேசியவன் யான். அவரை பார்த்தவுடன் அந்த மலரும் நினைவுகளெல்லாம் என் நெஞ்சில் எழுகின்றன. ஆகையினாலே என்னுடைய குருநாதர், பெரும் பேராசிரியர், சொல்லின் செல்வர், வாழ்நாள் சாதனையாளர் பேராசிரியர் வளனரசையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த அரங்கினுள் நுழைந்தவுடன் எனக்கு தெரிந்த அன்பர்கள் பலர் இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து பல்வேறு இடங்களில் இருந்து, மதுரையிலிருந்து யாழ் சந்திரா வந்திருக்கிறார்கள், பெங்களூரிலிருந்து சரளா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற. அதே போன்று பத்மநாபன் அவரெல்லாம் நான் 45 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன். ஆக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அன்பர்களே, நேற்று முன்தினம் ஒரு வாரத்திற்கு முன்னதாக நமது பேராசிரியர் அவர்கள் இளைஞர் அணியை நீங்கள் தொடங்கி வைக்க வேண்டும் என்று என்னை சொன்னார்கள். அப்ப எனக்கு என்ன பொருத்தம் என்றால், நான் சொன்னேன், நீங்க இளைஞர் எழுச்சி அணி தொடங்கியிருக்கீர்கள். நான் பெருந்தலைவர் காமராசர் பிறந்த நாளான தமிழ்நாடு மாநில அரசு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடும் ஜூலை 15ஆம் தேதி அன்று சுவாமி விவேகானந்தர் கல்லூரியில எல்சிசி என்ற ஒரு இளைஞர் படையை தொடங்கி இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியாக உங்களுடன் சொல்லிக் கொள்கின்றேன். அது என்ன சார் எல்சிசின்னு கேட்கலாம். என்சிசி நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். நானும் என்சிசியில் இருந்தவன், அதாவது நேஷனல் கேடட் கோர். நான் என்சிசி, நீங்க கூட இல்ல, நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அந்த என்சிசி காணாமல் போய்கிட்டு இருக்குது. எனக்கு அதுல பெரு வருத்தம். என்னுடைய மகன்கள் இருவரையும் நிறைய மோட்டிவேட் பண்ணி, 2 பேரும் வெல் லேர்னட், பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சானுங்க. அவங்கள நீ போய் என்சிசியில் சேருடாங்கிற, அங்கே சரியா இயங்கலப்பாங்கிறான். அப்புறம் நான் போய் அந்த என்சிசி ஆஃபீஸரை பார்க்குறேன். ஏன் சார் சேர்க்கலைன்னு கேட்குறேன். சார் இப்போ யாரும் வர்றதில்லை சார், மாணவர்கள்ங்காங்க, ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு போச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆனால் என்சிசி இருக்குது, ஆண்டுதோறும் நடத்துகிறார்கள், ஆனால் முழு வீச்சில் இல்லை. நான் மாணவ பருவத்தில், நான் எதுக்குன்னா இளைஞரணி தொடர்பாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் மாணவ பருவத்தில் இருக்கும்போது சாரா டக்கர் கல்லூரியில் பேசுகிறேன். என்ன தெரியுமா, கம்பல்சரி மிலிட்ரி ட்ரைனிங் இஸ் எசென்ஷியல் டு டெவலப் டிசிப்ளின் அமங் த யங்ஸ்டர்ஸ் என்று அந்த அன்றைக்கு அது ஆங்கில உரை. நான் எந்த அளவுக்கு தமிழில் வேகமாக விறுவிறுப்பாக மற்றவர்கள் மனத்தில் பதியும் வண்ணம் பேசுவதையோ அதே போல் ஆங்கிலத்திலும் பேசுவதில் வல்லவன் தான். அந்த கருத்தரங்கில் நான் இப்பொழுதில்லை, 1970 to 73 அந்த பீரியட்ல சொல்றேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கம்பல்சரி மிலிட்டரி ட்ரைனிங் இஸ் எசென்ஷியல் என்கிற இந்த தாட், என்ற சிந்தனை நான் என்சிசியில் இருந்ததுனால தான் வந்தது. என்சிசியில் 101 ரவுண்டுகள், உங்களுக்கு தெரியும், .202 ஸ்மால் ரைஃபிள், .303 பெரிய ரைஃபிள், இன்றைக்கு போலீஸ்காரங்க வச்சிருக்கக்கூடிய ரைஃபிள். அதில் 101 கன் ஃபயர் பண்ணி ஃபயரிங் காம்படிஷனில் கலந்து பசுமலை ரேஞ்சில் நான் போய் பங்கேற்றிருக்கேன். இதெல்லாம் ஏன் நினைச்சு பார்க்கறேன்னா, இளைஞர் பருவம் இப்போ இல்லை, எனக்கு இப்போ 74. ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால், நான் இப்போ அண்மையில் ஒரு வளர்ச்சி என்னென்ன, தியாகராய நகர் அரிமா சங்கத்தில் என்னை தலைவராக்கியிருக்காங்க. டி நகர் லைன்ஸ் கிளப் பிரசிடென்ட் ரைட் நவ். உங்களுக்கு தெரியும், அரிமா சங்கம்னா 2 தான் முக்கியமானது. ஒன்று டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், மற்றொன்று லைன்ஸ் பிரசிடென்ட். வேற யாரும், மற்றதெல்லாம் அப்புறம் தான். அந்த டிஸ்ட்ரிக்ட், நான் லைன்ஸ் கிளப் பிரசிடென்ட் ஆன உடனே என்னடா பண்ணலான்னு பார்த்தேன். வாட் ஐ வாண்ட் டு டூ. எல்லாரும் நிறைய செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு நேற்று இல்லை. அப்போ ஒரு பிளான், ஏன்னா காமராஜர் பிறந்த நாள் வருது. இது அதுக்கு முன்னால் நான் ஜூலை 1ஆம் தேதியே பதவி ஏற்றாச்சு. ஜூலை 15 தான் காமராஜர் பிறந்த நாள், தமிழ்நாடு அரசின் கல்வி வளர்ச்சி நாள். அப்போ அதை ஒட்டி எல்சிசின்னு தொடங்கலான்னு நினைச்சேன். அப்போ எல்சிசினா என்ன, லீடர்ஷிப் கேடட் கார்ப்ஸ், லீடர்ஷிப் கேடட் கோர். என்ன அருமையான இது, என்ன சார் தலைப்பு பார்த்தீங்களா, எல்சிசி லீடர்ஷிப் கேடட் கோர். தேசிய மாணவர் படை பயிற்சிக்கு என்ன விளக்கம், என்சிசிக்கு என்ன விளக்கம், தேசிய மாணவர் படை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தலைமை பயிற்சி படை, தலைமை மாணவர் படை, தேசிய மாணவர் படை, தலைமை மாணவர் படை. மாணவர்களில் இன்றைக்கு தலைவர்களை தேட வேண்டியிருக்குது. ஏன், பயிற்சி கொடுத்தா தானே தேட முடியும், கிடைப்பாங்க. அதனால தட் லீடர்ஷிப் கோர்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் த யூத், அதுக்காகத்தான் லீடர்ஷிப் கேடட் கோர் என்ற அமைப்பை சரளாமையார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்மையில் பெங்களூரில் நடந்த 7வது உலக திருக்குறள் மாநாட்டில் ஒரு இளம் பத்மஸ்ரீ அவார்டி வந்திருந்தார் தெரியுமா, திருவண்ணாமலைக்காரர் டாக்டர் சிவகுமார்.
அவர் என் பக்கத்தில் வந்து இப்படி உட்கார்ந்தார். நான் எப்பவும் சொல்லுவேன், இது நெல்லையில் பூத்த முல்லைன்னு. என்ன நானே அறிமுகப்படுத்தினேன். ரொம்ப சந்தோஷமா சொல். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி, அங்கே முக்கெல்லாம் தமிழ் முழங்கும் முதுநகர், அந்த பெருநகரில் இருந்து வந்தவன் இந்த சேயோன் அப்படிம்பேன். ஆனால் அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லும்போது இது நெல்லையில் பூத்த முல்லைன்னு. யார் அவர்கிட்ட சுருக்கமாக சொல்ற. ஏன்னா பக்கத்தில் இவர் உட்கார்ந்துருக்கார், மயில்சாமி அண்ணாதுரை. இவர்கிட்ட சொன்ன உடனே அவர் சொன்னது தான் எனக்கு பதில். நல்லா இருந்தது. இளைஞன், என்னுடைய மகன் வயதை விட கொஞ்சம் குறைந்தவர். அப்படின்னா என் மகனுக்கு சமன் சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது திருவண்ணாமலை தந்த தீபம்னார். எப்படி பாருங்க. இன்றைய இளைஞர்கள் எவ்வளவு. அவர் ஒரு சயின்டிஸ்ட் சார். இஸ் an young scientist who received பத்மஸ்ரீ அவார்டு ரீசென்ட்லி. அதை சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே மயில்சாமி அண்ணாதுரை பத்மஸ்ரீ அவார்டு, இவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறார்? அவர் ஒரு இளைஞர். அவர் நான் லியோ கிளப்ல இருந்திருக்கேங்கிறார். நான் சொன்னேன், யூ ஆர் த ரைட் பர்சன் டு இனாகுரேட் த எல்சிசி என்று சொல்லி அவரை வரவழைத்தேன். he came on his own expenditure. ஏன்னா நான் உள்ளே இப்போ தான் உள்ளே நுழைஞ்சிருக்கேன். அவங்கள்ட்ட போய் பைசா கேட்க முடியாது லைன்ஸ் கிளப்பில். அவங்க என்ன பண்ணாங்க, அவர் பெங்களூரில் இருந்து வந்து he inaugurated the course in சுவாமி விவேகானந்தா காலேஜ். அதனால் எல்சிசி தொடங்கிட்டோம். அதுக்கு எப்படின்னா 12th to 18 years அது அந்த ஃபார்மேட் நான் வந்து லியோ கிளப்லேருந்து எடுத்துக்கிட்டேன். லியோ கிளப்னா என்ன அர்த்தம் தெரியுமாம்மா? லீடர்ஷிப் எக்ஸ்போஷர், லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. லியோக்கு லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் லியோக்கு பேரலா லீடர்ஷிப் கேடட் கோர் என்று சொல்லி ஆரம்பிச்சிட்டார். நல்லா 120 மாணவர்கள், 3 ஹைஸ்கூல். எது? சிடிஎன் தெய்வநாயகம் அரசு மேல்நிலை பள்ளி, தெய்வநாயகம் அரசு இல்லை, மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி, நம்ம குண்டூர் சுப்பையா பிள்ளை பள்ளிக்கூடம், இன்னொன்றுக்கு ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல். ஈச் 30 ஸ்டூடெண்ட்ஸு, 7th to 9th 90 ஸ்டூடெண்ட்ஸு. விவேகானந்தா காலேஜில் 30 ஸ்டூடெண்ட்ஸ், 120. இந்த 120க்கும் 3 monthsல எல்சிசி கோர்ஸை we are going to complete. We have planned. For information, my wife, former general manager BSNL, BE, MBA, PhD. எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, என்னோடு துணையாக வருவார்கள் எல்லா இடத்துக்கும். நாங்கள் 2 பேரும் கிளாஸ் எடுக்கிறோம். இதை நான் நினச்சிட்டு இருக்கும்போது புக்லெட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பேராசிரியரை கூப்பிட்டு இளைஞர் எழுச்சியமான அணிவகுப்பை நீங்கள் நான் தொடங்கி வைப்பேன். என்ன பொருத்தம் நமக்குள், இந்த பொருத்தம்னு நான் நினச்சிக்கிட்டேன். எனக்கு பெருமகிழ்ச்சி அதில் ஒரு கண்ணு. இன்னொன்று, சென்னை வானொலியில் இளைய பாரதம் நிகழ்ச்சிக்கு பொறுப்பு எனக்கு நான் கேட்கல, அவங்க எனக்கு கொடுத்தாங்க. எப்போவுமே யங்ஸ்டர்ஸ் முதல்ல வந்து நான் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ யூபிஎஸ்சி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்த உடனே முதல்ல அவங்களுக்கு பயிற்சி கூட இளைய பாரதம் தான். 2.5 மணி நேரம் பிராட்காஸ்ட். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, சென்னை வானொலியில் இளைய பாரதம் இருக்கும்போது 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு. விவசாய நிகழ்ச்சிக்கு அப்புறம் அதிகமான நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்கப்படுவது இளைஞர்களுக்கு. இதை நாம் உணரலை, அதுக்காக சொல்ல வரேன். இளைஞர்களுக்காக ஒதுக்கி காலையில் மாலையில் 1.25 மணி நேரம், காலையில் 3/4 மணி நேரம், 2.5 மணி நேரம் பிராட்காஸ்ட்டுங்க. அவுட்கம் ரொம்ப கம்மி. அதிலேயே நான் ரிசர்ச் பண்ணேன். ஐ காட் மை PhD டிகிரி, தி இம்பேக்ட் ஆஃப் ரேடியோ யூத் ப்ரோக்ராம்ஸ் ஆன் சொசைட்டி, எ கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் மெட்ராஸ் அண்ட் டெல்லி ரேடியோ ஸ்டேஷன்ஸ் என்று. அது ஆங்கில தலைப்பு சொல்கிறேன், ஆனால் தமிழில் தான் எழுதினேன். சமூகத்தில் வானொலி இளைஞர் நிகழ்ச்சிகளின் தாக்கம், சென்னை டில்லி வானொலி நிலையங்களின் ஒப்பாய்வு. ஐ இன்டகிரேட்டட் நேரு யுவ கேந்திரா அலாங் வித் மை தீசிஸ். எதுக்கு இவ்வளவு சொல்கிறேன்னா, இளைஞர் அணிக்காகத்தான். இப்படி பண்ணியும் அந்த இளைஞர்களை இன்னும் நம்ம ரீச் ஆகலைங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு உண்டு. பேராசிரியர்கள் 1500க்கும் மேற்பட்ட இளம் சிங்கங்களை இணைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி பாராட்டி மகிழ்தல் வேண்டும். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, என்னுடைய மனைவிட்ட கூட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், எப்படி இவர் இவ்வளோலாம் வேலை பண்ணுறாரு? 80 வயது இளைஞர், ஆனால் தூங்காமல் கொள்ளாமல். அதாவது இந்த பாடல் சொல்லுவாங்கள்ல, கருமமே கண்ணாயினார், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருவமே கண்ணாயினாருக்கு சான்று மோகனராசையா அவர்கள் தான்.
நான் ரொம்ப வியந்தேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் அணியை நீங்க தொடங்கி வைக்கணும்னு சொன்னதுக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இன்னொன்று, என்னுடைய இரண்டாவது முதல் நூல் தாலாட்ட மறந்த தமிழ் கவிஞன் 1984. என்னுடைய இரண்டாவது நூல் இளமையின் குரல். ஆம், அது எங்கும் எதிலும் ஒலிக்கும். இளமை வளமானது, எழுச்சி மிக்கது. 5 பருவங்கள்: மழலை பருவம், பிள்ளை பருவம், இளமை பருவம், வயது வந்த பருவம், வயோதிக பருவம். இதில் நடுவனாதாக இருப்பது இளமை பருவம். முன்னதன் தாக்கமும் பின்னதற்கான வலிவும் பொலிவும் வழங்க வல்லதுதான் இளைஞர்கள் என்று அந்த நூலில் எழுதி, அது விமென்ஸ் கிறிஸ்டின் காலேஜில் பாடம் 1985. உங்களுக்கு தெரியுமா? இங்கே நினைவுபடுத்தி பாருங்கள். 1985 is declared as International Year of Youth. Participation, development, peace is the theme of the International Year of Youth 1985 when I was working in All India Radio. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த இளமையின் குரல் புத்தகத்தில் இளமையின் குரல் எப்படி மழலை பருவம், பிள்ளை பருவம், இளமை பருவம், வயது வந்த பருவம், வயோதிக பருவம், நடுவனாதாக இருப்பது இளமை பருவம். அப்ப சொன்ன கண்ணகியின் இனிமை குரல் ஒலித்தது புகார் காண்டத்தில், உரிமை குரல் ஒலித்தது மதுரை காண்டத்தில், தெய்வ குரல் ஒலித்தது வஞ்சி காண்டத்தில். இம்முக்குரலையும் ஒலிக்க செய்த இளங்கோவடிகளின் குரலும் இளமையின் குரல் தானே. ஆக இளமைக்கு நாம் கொடுக்கக்கூடிய வலிவும் பொலிவும் அது. ஆக அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு நம் தமிழகத்திலே எண்ணி பாருங்கள். தமிழகம் தனக்கு தகுதியான தலைமையை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இலகு பாரதி புலவன் தோன்றினான் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடுவார், உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதுபோல இன்றைய இளைஞர்களிடையே லீடர்ஷிப் ஸ்கில் இஸ் வெரி மச் நீடட், ஃபார் விச் அவர்களுக்கு அந்த தலைமை பண்பு அதிகம் தேவை. அதை ஊட்டுவது சிறந்த சிந்தனை திறன், பேச்சாற்றல். அது மட்டுமல்ல, விஷனரியா இருக்கணும். எ லீடர் should be a visionary, தொலைநோக்காளனாக இருக்கணும். பேராசிரியர் பாருங்க, எவ்வளவு இதை திட்டமிட்டு ஒரு வருஷத்துக்கான பிளானை கொடுத்து உங்களுடைய ஒப்புதல்லாம் பெற்றுட்டாரு. தென் அதுக்கப்புறம் என்ன முடியும், அதுக்கு உரிய கமிட்டி எல்லாம் வச்சு செய்வதற்கு ஏற்பாடு பண்றார். ஆக ஒரு தொலைநோக்காளனாக இருக்க வேண்டும் ஒரு லீடர். அது மட்டும் போதுமா? he should be a motivator, he should be a strategist, statistician என்று. அது மட்டுமல்ல, ட்ரைல் பிளேசர். இதெல்லாம் நிறைய பண்புகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கு கொடுத்து அவர்கள் இளைஞர்கள் திருக்குறளில் ஆய்வும் தோய்வும் மிக்கவர்களாக ஆனால் மட்டும் போதாது, அவர்களுக்கு தலைமை பண்பையும் ஊட்டி அவர்கள் எங்கு சென்றாலும் திருக்குறளின் அருமை பெருமைகளை ஒலிக்க வேண்டும். ஒலிப்பதற்கு இந்த மையம் வித்தாக வேறாக விளங்கும் என்று சொல்லி இந்த அணியை, இளைஞர் எழுச்சி அணியை தொடங்கி வைப்பதில் அகமிக மகிழ்கிறேன். அன்பர்களே, கண்ணாடி போல் காட்டுதே. எது சார்? திருக்குறள் கண்ணாடி போல் காட்டுதே. உன்னாடும் தேவர்கள், உன்னாடும் தேவர்கள் உணர்ந்த உத்வேதம், உன்னாடும் தேவர்கள் உணர்ந்த உத்வேதம், உலகம் கண்டதிலோர் மாபெரும் வேதம் கண்ணாடி போல் காட்டுதே. திருக்குறள் காலம் தொடரும் வழி தெளிந்த கருத்தை இதோ கண்ணாடி போல் காட்டுதே. சமத்துவ கொள்கை எல்லாம் நிறைந்தது குறளே, சன்மார்க்க நெறிதனில் அமைந்தது குறளே. மமதை அகற்றும் வழி, மமதை அகற்றும் வழி நிறைந்தது குறளே. மாட்சிமை ஆட்சியும் அமைந்தது குறளே. கண்ணாடி போல் காட்டுதே.
திருக்குறள் காலம் தொடரும் வழி தெளிந்த கருத்தை இதோ கண்ணாடி போல் காட்டுதே என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் நாளும் திருக்குறளை படிப்போம். மக்களுக்கு மாநிலத்தில் வாழ்க்கை வழிகளெல்லாம் சிக்கலற காட்டி நலம் செய் நூலாம் மிக்க புகழ் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்பதையும் இளைஞர்களுக்கு சொல்லி அன்பில் திளைக்க அறிவில் சிறக்க ஆற்றலில் மேம்பட பண்பில் பரிமளிக்க பாரில் உயர்ந்தோங்க தினம் ஒரு திருக்குறளை படியுங்கள். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தின் மேனிலே அடைவோம் என்று சொல்லி இத்தகைய நல்ல வாய்ப்பினை நல்ல நேரத்தில் வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கும் பொறுமையாக கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர் எழுச்சி பேரணியை துவக்கி வைப்பதற்காக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அவர்கள் வந்திருந்து வெகு சிறப்பாக நல்லதொரு உரையாற்றி இப்பொழுது எழுச்சி பேரணியை திறந்து வைக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். அந்த வேண்டுதலோடு இங்கே இருக்கக்கூடிய இந்த இளைஞரணி எழுச்சி பேரணியின் முகில்ஸ்ரீ அவர்கள் தங்களது கவிதையை முதற்கண் வழங்க உள்ளார்கள். அவர்கள் வழங்கிய பிறகு அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி பாராட்டுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவம் வாழ்க, மனிதம் வெல்க. குரல் காட்டும் பாதையிலே குன்றென நிமிர்ந்து நடப்போம். வள்ளுவன் தந்த வார்த்தையிலே வையகம் வெல்லும் விதை விதைப்போம். மண்ணில் பிறந்த மாமனிதன் மனிதம் காக்க மொழி தந்தான். 2000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் புதுமை ஒளி தந்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற முதல் குறளில் தொடங்கி உலக வாழ்வின் வழி சொன்னான். அறமே வாழ்க்கை என்றுணர்ந்த அன்பே உலகின் உயிரென்றான். பிறர்க்கு உதவும் கரங்களிலே பெருமை வாழும் என்றுணர்ந்தான். அறத்தின் எழுச்சி அறமில்லாத அறிவதற்கு, அன்பு இல்லாத வாழ்வதற்கு, நாணமில்லா நெஞ்சதற்கு, நல்லொழுக்கமில்லா புகழெதற்கு, அறத்தான் வருவதே இன்பம் என்று அழகாக உரைத்த வள்ளுவம். அறத்தை வாழ்வில் விதைத்து விட்டால் அழியாத செல்வம் நம் செல்வம். பொய்யை வென்று உண்மை காப்போம், தீமையை வென்று நன்மை செய்வோம். சுயநலம் விட்டு பொதுநலம் கொண்டு சுற்றத்திற்கே ஒளியாய் வாழ்வோம். அன்பில்லாத இதயம் எதற்கு, அரவணைக்காத உறவு எதற்கு, உலகமெல்லாம் ஒரே குடும்பம் என்ற உணர்வே உயர்ந்த செல்வம். அன்புளார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. அன்பு விதைப்போம், வெறுப்பு அளிப்போம், நட்பு வளர்ப்போம், நெஞ்சை நஞ்சை இல்லா ஒழிப்போம். மனிதம் மலரட்டும், மண்ணகம் சிரிக்கட்டும். கையில் செல்வம் இருந்தல்ன, கல்வி செல்வம் இல்லை என்றால் கற்ற அறிவை நாட்டிற்காக களத்தில் கொண்டு வருவாய் என்றான். கற்றதை வாழ்வில் செலுத்திவிட்டு கனவுகளை நனவாக்கி தமிழகத்தின் இளைய தலைமுறை தரணிக்கே வழிகாட்டவும். விதி என்று வீழ்ந்து கிடக்காமல் வெற்றி என்று விழித்தெழுவோம். தடைகள் வந்தால் தளராமல் தன்னம்பிக்கையோடு போராடுவோம். முயற்சி திருவினையாக்கும் என்ற வள்ளுவன் மொழியை ஏந்தி முடியாது என்ற சொல்லை தகர்த்து முடியும் என்று முன்னேறுவோம். நன்றி, வணக்கம். முனைப்போடு நல்லதொரு கவிதையை எழுச்சியாக பாடிய முகில்ஸ்ரீ அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். செல்வி பி முகில்ஸ்ரீ, முது அறிவியல் ஊட்டச்சத்து மற்றும் உணவு கட்டுப்பாட்டுத்துறை, செங்கமலத்தாயார் கல்வி அறக்கட்டளை மகளிர் கல்லூரி, சுந்தரக்கோட்டை, மன்னார்குடி. அடுத்தது செல்வி பா இந்துமதி அரசு கலைக்கல்லூரி, சென்னை, ஊடகத்துறை. தற்பொழுதும் அவர்கள் ஊடகத்துறையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம் அவர்கள் கொங்குநாடு பொறியியல் கல்லூரி, தொட்டியம். அ ச மலர்மிதா பூசாக்கோ சர்வஜன மேல்நிலைப்பள்ளி, கோவை. திருமதி அன்பு பாரதி டாக்டர் ஹனிமன் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி, ராசிபுரம்.
தற்பொழுது இளைஞர் தொடக்க விழாவை சிறப்பாக நிகழ்த்தி வைத்த பொருத்தமான ஒரு இளைஞர், அவரை அழைத்ததற்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இளைஞர்களை பற்றி ஆய்வு செய்தவர், இளைஞர்களுக்காக நூல் எழுதியிருப்பவர் என்கிற பல்வேறு செயல்களோடு பல்வேறு நிலைகளிலே இளைஞர்களுக்கு பல்லாற்றான் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கலைமாமணி சேயோன் அவர்களை பாராட்டி பெருவிழா, வள்ளுவர் கோட்ட திருக்குறள் ஆய்வரங்குகள் 25ஆம் ஆண்டு நிறைவு விழா, உலக திருக்குறள் மையம் 36ஆம் ஆண்டு நிறைவு விழா, நிறுவனர்களின் 80ஆம் அகவை தொடக்க விழா என்பதான இந்த முப்பெரும் விழாவின் நிறைவான அரங்கம் 2 நாள் மாபெரும் நிகழ்வுகளின் நிறைவு அரங்கத்திலே தற்பொழுது இணைய இருக்கின்றோம். நேற்றிலிருந்து ஆவலோடு பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பல்வேறு கேள்விகளுக்கான விடைகள், யாருக்கு எந்த விருது, யார் எதற்காக விருதினை பெறப்போகிறார்கள், எந்த வகையான செயல்களை செய்திருக்கிறார்கள், நிறைவு விழாவின் மாபெரும் அரங்கமாக இருக்கின்ற இந்த விருதுகள் பெறும் திருவிழா நிகழ்வினுடைய தொடக்க விழா இனிதே இங்கே தொடங்க இருக்கின்றது. இங்கே விருதுகளை வழங்கி சிறப்பு செய்வதற்காக பல்வேறு ஆளுமைகளாக தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் தன்னுடைய தமிழ் ஆளுமையாலும் திருக்குறள் பணிகளாலும் உலகளாவே புகழ் பெற்றிருக்கிற சிறப்பிற்குரிய ஆளுமைகள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை முறையே தற்பொழுது மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். முதற்கண் இந்த அரங்கை தலைமையேற்று நிகழ்த்துவதற்காக நம் பெருமைக்குரிய சவாலியர் டாக்டர் விஜி சந்தோஷம் ஐயா அவர்கள் வர இருக்கின்றார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அவர்கள் இணைந்து விடுவார்கள். தொடர்ந்து அவர்களோடு இணைந்து பரிசுகளை வழங்கி சிறப்பிப்பதற்காக திருக்குறள் மூதறிஞர், தமிழ்நாடு அரசின் திருவள்ளுவர் விருதாளர், பேராசிரியர், முதுபேரறிஞர், மதிப்பிற்குரிய பால் வளனரசு ஐயா அவர்களை பேரன்போடும் பெருமகிழ்வோடும் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். அவர்களோடு இணைந்து பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்வதற்காக பல்வேறு நிலைகளே திரைத்துறையிலேயும் இலக்கியத்துறையிலேயும் தம்மை பதிவு செய்து கொண்டு சாகித்ய அகாடமி விருதினை பெற்று சிறப்புடைய எழுத்தாளர் RN ஜோதி டி குரூஸ் ஐயா அவர்களை பேரன்போடும் பெருமகிழ்வோடும் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். அவர்களோடு இணைந்து இந்த அரங்கிலே தங்கள் பரிசுகளை தன் திருக்கரங்களால் வழங்கி சிறப்பிப்பதற்காக இணைந்திருக்கக்கூடிய எங்கள் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தமிழ் மொழித்துறை சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் அம்மா பேராசிரியர் முனைவர் வாணி அறிவாளன் அம்மா அவர்களை பேரன்போடும் பெருமகிழ்வோடும் இந்த அரங்கிற்கு அழைத்து மகிழ்கின்றோம். அவர்களோடு இணைந்து ஜெம் தொலைக்காட்சியின் நிறுவனராக இந்த அரங்கிலே பரிசுகளை வழங்குவதற்காக இணைய இருக்கின்ற ஐயா அருள் திரு சீதாபதி அவர்களையும் பேரன்போடும் பெருமகிழ்வோடும் அரங்கிற்கு அழைத்து மகிழ்கின்றோம். இவர்களோடு இணைந்து சென்னை பெங்களூர் மாநாட்டிலே மிகச் சிறப்பான முறையிலே தன்னுடைய ஆளுமையை செலுத்தி அனைவரின் இதயங்களிலும் தன்னை பதிவு செய்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரி சரளா ராஜகோபாலன் அவர்களை பேரன்போடும் பெருமகிழ்வோடும் இந்த அரங்கிற்கு அழைத்து மகிழ்கின்றோம். விருதுகளை வழங்கி சிறப்பிப்பதற்காக பல்வேறு நாட்களாக பல்வேறு நிலைகளிலே திருக்குறள் எழுச்சி பாடல் போட்டி, திருக்குறள் எழுச்சி பாடல் மாமணி விருது, திருக்குறள் வாழ்த்து பாடல் போட்டி, திருக்குறள் வாழ்த்து பாடல் மாமணி விருது, சிறுவர் குரல் நெறி கதைகள் போட்டி, சிறுவர் குரல் நெறி படைப்பு மாமணி விருது, கவிதை போட்டி, திருக்குறள் கவிமாமணி விருது, இசைப்பாடல் போட்டி, திருக்குறள் இசைப்பா மாமணி விருது, 3 புதிய இயக்குநர்கள் சேர்க்கை போட்டி, சீர்மிகு திருக்குறள் வளர் இயக்குனர் விருது, திருக்குறள் பேராளுமைகள் பற்றிய ஆய்வுரைகள் வழங்கும் அனைவருக்கும் சீர்மிகு திருக்குறள் ஆய்வு மாமணி விருது, திருக்குறள் இளைஞர் எழுச்சி அணியில் 25 இடங்களை சேர்த்தல் போட்டி, எழுச்சிமிகு திருக்குறள் இளைஞர் விருது, திருக்குறள் இளைஞர் எழுச்சி அணியில் இணையும் இளைஞர்களுக்கு திருக்குறள் இளைஞர் எழுச்சி செல்வர் விருது, திருக்குறள் நினைவாற்றல் போட்டியில் முதலிடம் பெறும் ஒருவருக்கு திருக்குறள் நினைவாற்றல் மாமணி விருது போன்ற விருதுகளோடு தொடர்ந்து இந்த அரங்கிலே சிறப்பு விருதுகளை பெறுவதற்காக அருள் திரு திருக்குறள் தூதர் சிவலட்சுமி ரமேஷ்குமார் அவர்களும், அருள் திரு திருக்குறள் தூதர் சு நடராசன் ஐயா அவர்களும், அருள் திரு திருக்குறள் தூதர் சோ பத்மநாபன் ஐயா அவர்களும், பாவலர் சீனி பழனி அவர்களும், முல்லை நாசா கலைச்செல்வி அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அனைவரையும் பேரன்போடும் பெருமகிழ்வோடும் வரவேற்று மகிழ்கின்றோம். இடையிலே நம்முடைய உலக திருக்குறள் மையத்தினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களினுடைய 80வது அகவை தின அவர்களினுடைய 80வது அகவை தொடக்க தின விழாவை போற்றும் வகையிலே கோவை மாவட்டத்தினுடைய உலக திருக்குறள் மையத்தினுடைய அமைப்பாளர்களாக இருக்கிற பேரன்பிற்குரிய பேராசிரியர் ராஜராஜேஸ்வரி உள்ளிட்ட அனைவரும் இணைந்து அவர்களை சிறப்பு செய்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் கரவொலி செய்து உங்கள் அன்பையும் பதிவு செய்யலாம். கோவை மாவட்டத்தின் சார்பாக கொஞ்சு தமிழால் கொங்கு தமிழை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் திருக்குறள் நிறுவனர் ஐயா அவர்களை பாராட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
தற்பொழுது சிறிது நேரத்திற்கு முன்பாக இளைஞர் எழுச்சி அணியின் சார்பாக இணைந்து சிறப்பு செய்து தங்களுக்குரிய விருதுகளை பெற்றுக்கொண்ட ஆசா மலர்மிதா, அன்பு பாரதி, ஸ்ரீராம், இந்துமதி, முகில்ஸ்ரீ ஆகிய அனைவரும் தற்பொழுது அந்த ஐவரிலே முகில்ஸ்ரீ, மலர்மிதா இருவருமாக தங்களுக்குரிய பதாக பேட்ச் என்று சொல்லக்கூடிய அணிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களை தற்பொழுது மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். நிறுவனர் ஐயா அவர்கள் தம் திருக்கரங்களால் அதற்றை வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அன்பு பாரதி அவர்களும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறையிலே தன்னை பதிவு செய்து கொண்டாலும் தமிழ் துறையிலே என்றும் இணைந்திருக்க விரும்புகின்ற மாணவிக்கு வாழ்த்துகள். தொடர்ந்து நிறுவனரும் தமிழ் விருதாளரும் இணைந்து அன்பு பாராட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கபிலர் விருதாளர் அம்மா முனைவர் லலிதா சுந்தரம் அவர்களும், அம்மா செம்மொழி விருதாளர் அம்மா மாணிக்காத்தாள், முனைவர் மாணிக்காத்தாள் முதல்வர், மேனாள் முதல்வர் அம்மா அவர்களும் சிறப்பு செய்து மகிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்வதிலே நாங்கள் அகமகிழ்கின்றோம். தொடர்ந்து சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையினுடைய தலைவராக, மொழியியல் துறையினுடைய தலைவராக இன்றைக்கு விருதை வழங்குவதற்காக சிறப்பு அழைப்பாளராக இணைந்திருக்கக்கூடிய அம்மா பேராசிரியர் முனைவர் வாணி அறிவாளன் அம்மா அவர்கள் தங்களுடைய அண்மை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து பெங்களூரிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் அம்மா சரளா ராஜகோபாலன் அவர்களும் தங்களுடைய அன்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நம்முடைய சுமித்ரா தேவி அவர்கள் தங்களுடைய அன்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அன்பை சிறிதே கட்டுப்படுத்தி கொண்டு அரங்கை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று சொன்னாலும் தற்பொழுது இங்கே அரங்கத்திற்கான நேர மேலாண்மை கருதி சான்றோர் பெருமக்களே, பகவத்கீதையும் திருக்குறளையும் ஒப்பாய்வு செய்து ஒரு இயலுக்கு ஒன்று என 17 ஒப்பாய்வு நூல்கள் வழங்கி அதில் இருக்கின்ற பகவத்கீதை திருக்குறளிலிருந்து எப்படி வேறுபட்டது என்பதையெல்லாம் வழங்கி நமக்கு ஆய்வு நூல்கள் வழங்கி இருக்கின்ற நம்முடைய பாவலர் சீனி பழனி ஐயா அவர்களுக்கு திருக்குறள் முனைவர் என்கின்ற விருது பட்டம் வழங்கி சிறப்பிக்கின்றனர். எழுச்சி பாடல் வழங்கியவர்கள் யார் யார் ஒவ்வொரு பேரும் பற்றி தற்பொழுது திருக்குறள் எழுச்சி பாடல் மாமணி விருது வழங்கும் சிறப்பு நிகழ்வு இருக்கின்றது. நம்முடைய மதிப்பிற்குரிய வளனரசு ஐயா அவர்கள் தம்முடைய திருக்கரங்களால் இந்த விருதுகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். எழுச்சி பாடல் வழங்கிய அனைவரும் வரிசையாக வந்து நான் அழைத்த மாத்திரத்தில் உங்கள் விருதுகளை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம். முதற்கண் தி அன்பழகன் ஐயாவை பேரன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் திருக்குறள் எழுச்சி பாடல் மாமணி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. அன்பழகன் ஐயா, ஆரோக்கியமேரி அம்மா, இளஞ்செழியன் சித்ரா, இளஞ்செழியன் சுமித்ரா தேவி அனைவரும் தொடர்ந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். புவனேஸ்வரி அம்மா, பங்கயம் அம்மா, குருசங்கர் கனகராஜ், பரந்தூர் ராமசாமி, கமலா முருகன், மாசி குப்பன், கௌரிராஜ், பத்மராஜன், புஷ்பா கிருஷ்டி, சுமித்ரா தேவி அம்மா, குருசங்கர் கனகராஜ் அவர்கள் எழுச்சி பாடல் மாமணி விருது பெறுகிறார்கள். தொடர்ந்து சித்ரா இளஞ்செழியன் அவர்கள் திருக்குறள் எழுச்சி பாடல் மாமணி விருது பெறுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து அம்மா புவனேஸ்வரி அவர்கள் துணை தாசில்தார் அம்மா அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து லலிதா சுந்தரம் அம்மா அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பத்மநாபன் ஐயா அவர்களும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மாசி குப்பன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கௌரிராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ராஜேஸ்வரி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ராஜ்மீரா ராசையா, ஆரோக்கியமேரி அம்மா, ஆரோக்கியமேரி வராங்களா? ராஜேஸ்வரி அம்மா இருந்தாங்களே, அம்மா ராஜேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி அம்மா, ராஜ்மீரா ராசையா இருக்கீங்களா?
அவர்களோடு இணைந்து கமலா முருகன் பெற்றுக்கொள்கிறேன். தொடர்ந்து திருக்குறள் வாழ்த்து பாடல் மாமணி விருது பெறும் நிகழ்வு. நன்றி. இணைந்து விருதினை வழங்கி சிறப்பித்த ஐயா வளனரசு ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து திருக்குறள் வாழ்த்து பாடல் மாமணி விருது பெறும் நிகழ்வு. அன்பிற்கினிய பேராசிரியர் முனைவர் அம்மா வாணியறிவாளன் அம்மா அவர்களை இந்த விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். திருமதி முனைவர் ஆரோக்கியமேரி, பேராசிரியர் ராஜராஜேஸ்வரி, பேராசிரியர் முனைவர் லலிதா சுந்தரம் அவர்கள், திரு குரல் முரசு மாசி குப்பநாயா அவர்கள், பேராசிரியர் கௌரிராஜ் அவர்கள், பேராசிரியர் அம்மா திருக்குறள் சித்ரா இளஞ்செழியன் அவர்கள், ஐயா திருக்குறள் மூதறிஞர் சோ பத்மநாபன் ஐயா அவர்கள் திருக்குறள் வாழ்த்து பாடல் மாமணி விருது பெறுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து திருக்குறள் ஆய்வாளர் சுமித்ரா தேவி அவர்கள் பெறுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து திருக்குறள் குரு கனகராஜ் பெறுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து முனைவர் கமலாமுருகன் பெறுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து சிவலட்சுமி ரமேஷ்குமார் பெறுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து ஜே மஞ்சுளா அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். வெயிட் பண்ணுங்க. திருக்குறள் வாழ்த்து பாடல் மாமணி விருது வாங்க. ஆக்சுவலா நான் தான் கொடுக்குறேன். ஜே மஞ்சுளா இங்க வந்து வாங்கிக்கோங்கம்மா. இதை வாங்கி அங்க நின்னுக்கோங்க. மாமணி விருது பேராசிரியர் திருக்குறள் தா ராஜேஸ்வரி, கோவை. அடுத்து திருக்குறள் செம்பதிப்பு உரை மாமணி விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றன. இதுவரை விருதுகளை வழங்கி சிறப்பித்த அம்மா வாணியறிவாளன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து பெங்களூரில் இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் அம்மா சரளா ராஜகோபாலன் முனைவர் அவர்களை விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருக்குறள் செம்பதிப்பு உரைகள் வழங்க அனைவருக்கும் சிறப்பு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றன. திருக்குறள் செம்பதிப்பு உரை மாமணி விருது மாத்தி குப்பனையா அவர்களுக்கு அன்போடு வழங்கப்படுகிறது. திருக்குறள் மிகப்பெரிய திருக்குறள் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருள் திருக்குறள் தூயர் கோபி சிங் ஐயா தஞ்சாவூரிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உரையை விருதினை பெற்றுக் கொள்வதற்காக அழைத்து மகிழ்கின்றோம். திருக்குறள் செம்பதிப்பு உரை மாக்குறள் செம்பதிப்பு உரை மாமணி விருது பெற்றுக்கொள்ள அழைத்து மகிழ்கின்றோம். அவர்களை தொடர்ந்து எல்லை கடந்து தன்னை இளமையிலேயே ஈடுபடுத்தி சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய உலக திருக்குறள் மையத்தினுடைய மற்றொரு வேறாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய பேராசிரியர் முனைவர் மூரா ஸ்ரீ ரோகிணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருக்குறள் செம்பதிப்பு உரை மாமணி விருது பெற்றுக்கொள்வதற்காக அன்பிற்கினிய ரோகிணி அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். இப்போ உரை மாமணி விருது பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய அயராத தமிழ் பணியின் மூலமாக திருக்குறள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் ஆய்வாளர் சுமித்ரா தேவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாசில்லாத தன் பணியினால் பல்வேறு திருக்குறள் உரை செயல் ஆற்றல் மிக்க செயலராக செய்து கொண்டிருக்கக்கூடிய உலக திருக்குறள் மையத்தினுடைய செயலர் முனைவர் சாமா மாஸ்லாமணி அவர்களை திருக்குறள் செம்பதிப்பு உரை மாமணி விருது பெற்றுக்கொள்ள பேரன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். தொடர்ந்து சிறுவர் கதைகளை வழங்கி சிறப்பு செய்த ஆளுமைகளுக்கு சிறுவர் குரல் நெறி படைப்பு மாமணி விருது வழங்கும் நிகழ்வு. திருக்குறள் கல்பனா துபாயிலிருந்து விருதை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். அவர்களைத் தொடர்ந்து அருள் திருக்குறள் தூயர் குரல் முரசு மாத்தி சி குப்பனையா அவர்களை பேரன்போடு அழைக்கின்றோம். சிறுவர் குரல் நெறி படைப்பு மாமணி. அவர்களைத் தொடர்ந்து திருக்குறள் குருசங்கர் கனகராஜன் அவர்கள் தன்னுடைய குரல் நெறி படைப்பு மாமணி விருதினை பெற்றுக்கொள்கிறார். சிறுவர் குரல் நெறி படைப்பு மாமணி விருது திருமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிறுவர் குரல் நெறி படைப்பு மாமணி விருது பெற்றுக் கொள்வதற்காக அவர்களை தொடர்ந்து திருக்குறள் சாதனையாளர் பங்கையம் அம்மா அவர்களை பேரணிக்கு அழைக்கின்றோம். திருக்குறள் குரல் நெறி படைப்பு மாமணி விருதினை பெற்றுக் கொள்வதற்காக குரலாய்வு செம்மல் தமயந்தி அம்மா அவர்களை அழைக்கின்றோம். சிறுவர் குரல் நெறி படைப்பு மாமணி விருதினை பெற்றுக் கொள்வதற்காக
பேராசிரியர் முனைவர் யாழ் சு சந்திராமாவை அழைக்கின்றோம் பேரன்போடும் சிறுவர் குரல் நெறி படைப்பு மாமணி விருதினை பெற்றுக் கொள்வதற்காக. அவர்களைத் தொடர்ந்து திருக்குறள் முனைவர் விஜயலட்சுமி மகாலிங்கம் நாமக்கல் அவர்களை சிறுவர் குரல் நெறி படைப்பு மாமணி விருது பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கின்றோம். அவர்களைத் தொடர்ந்து சிறுவர் குரல் நெறி படைப்பு மாமணி விருது பெற்றுக் கொள்வதற்காக திருக்குறள் உலக சாதனையாளர் திருக்குறள் பேராசிரியர் மூரா ஸ்ரீ ரோகிணி துபாய் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுடைய மகள் ரித்தனை காதம்பரியையும் அன்போடு அழைக்கின்றோம். திருக்குறள் குரல் நெறி படைப்பு மாமணி விருதினை இணைந்து பெற்றுக் கொள்வதற்காக. தாயும் மகளும் இணைந்து இளம் குரல் நெறி படைப்பாளர் விருது பெறுவதிலே நாங்கள் அகமகிழ்கின்றோம். திருக்குறள் நினைவாற்றல் மாமணி விருதினை அசா மலர்மிதா அவர்களுக்கு வழங்கி மகிழ்கின்றோம். அசா மலர்மிதா அவர்களை அன்பேன்போடு அழைக்கின்றோம் இந்த விருதினை பெற்றுக் கொள்வதற்காக. திருக்குறள் இசை மாமணி சோ பத்மநாபன் ஐயா அவர்களை திருக்குறள் விளக்க உலக்க சாதனையாளர் விருதினை பெறுவதற்காக பேரன்போடு அழைக்கின்றோம். தற்பொழுது திருக்குறள் கவிமாமணி விருதினை பெற்றுக் கொள்வதற்காக பேராசிரியர் முனைவர் லலிதா சுந்தரம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேராசிரியர் முனைவர் ஆரோக்கிய மேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருக்குறள் கவிமாமணி விருதினை பெற்றுக் கொள்வதற்காக அருள் திருக்குறள் தூதர் தூத்துக்குடி மோ அன்பழகன் ஐயாவை பேரன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருக்குறள் கவிமாமணி விருதினை பெற்றுக் கொள்வதற்காக திருக்குறள் மூதறிஞர் சோ பத்மநாபன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருக்குறள் கவிமாமணி விருதினை பெற்றுக் கொள்வதற்காக திருக்குறள் கோ பங்கயம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருக்குறள் கவிமாமணி விருதினை பெறுவதற்காக திருக்குறள் ஆய்வாளர் கோ சுமித்ரா தேவி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருக்குறள் தூதர் சிவலட்சுமி ரமேஷ்குமார் அம்மா அவர்களை திருக்குறள் கவிமாமணி விருது பெறுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து சித்ரா இளஞ்செழியன் அம்மாவை மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். தொடர்ந்து திருக்குறள் கவிமாமணி விருதினை திருக்குறள் பே சித்ரா இளஞ்செழியன் அவர்கள் பெற்று மகிழ்கின்றனர். தொடர்ந்து திருக்குறள் கவிமாமணி விருதினை பேராசிரியர் முனைவர் பே கௌரிராஜ் அவர்கள் பெற்று மகிழ்கிறார்கள். திருக்குறள் கவிமாமணி விருதினை பெறுவதற்காக குரல் முரசு மாத்தி சி குப்பன் ஐயா அவர்களை பேரன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். தொடர்ந்து திருக்குறள் குருசங்கர் கனகராஜ் அவர்களை திருக்குறள் கவிமாமணி விருது பெறுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். குரல் முரசு மாத்தி சி குப்பன் ஐயா அவர்கள் திருக்குறள் கவிமாமணி விருது பெற்று சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து திருக்குறள் பரந்தூர் ஜே மஞ்சுளா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருக்குறள் கவிமாமணி விருதினை பெற்றுக் கொள்வதற்காக. ராஜ்மீரா ராசையா பவானி தர்மகுல சிங்கம் இருக்கீங்களா? அவர்களோடு இணைந்து கமலா முருகன் பெற்றுக் கொள்கிறேன். இசைத்து சிறப்பு செய்த சிறப்பு பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் திருக்குறள் இசைப்பா மாமணி விருது வழங்கி சிறப்பிக்கும் தருணம் இது. தற்பொழுது விருதுகளை வழங்கி சிறப்பிப்பதற்காக நிறுவனர் ஜெம் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் அன்பிற்கினிய அருள் திருநா சீதாபதி ஐயா அவர்களை பேரன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். திருக்குறள் மூதறிஞர் சோ பத்மநாபன் ஐயா அவர்கள் திருக்குறள் இசைப்பா மாமணி விருது பெற்று மகிழ்கிறார்கள். தொடர்ந்து சிவலட்சுமி ரமேஷ்குமார் திருக்குறள் தூதர் இசைப்பா மாமணி விருது பெற்று மகிழ்கிறார்கள். கௌரிராஜ் அவர்கள் திருக்குறள் இசைப்பா மாமணி விருது பெற்று மகிழ்கிறார்கள். தொடர்ந்து மாத்திசி குப்பனையா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து லலிதா சுந்தரம் அம்மா அவர்களை அழைக்கின்றோம். திருமதி கௌரிராஜ் அவர்கள் தற்பொழுது இசைப்பா மாமணி விருது பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து மாத்திசி குப்பனையா அவர்கள் திருக்குறள் இசைப்பா மாமணி விருது பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து பேராசிரியர் முனைவர் லலிதா சுந்தரம் அவர்கள் திருக்குறள் இசைப்பா மாமணி விருது பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து பேராசிரியர் முனைவர் ஆரோக்கியமேரி அவர்களை திருக்குறள் இசைப்பா மாமணி விருது பெற அழைத்து மகிழ்கின்றோம். அவர்களை தொடர்ந்து திருக்குறள் குருசங்கர் கனகராஜ் அவர்களை திருக்குறள் இசைப்பா மாமணி விருது பெற்றுக்கொள்ள அழைத்து மகிழ்கின்றோம். ஒன்னோடெல்லாம் வந்து பாடி மகிழ்ச்சி இசை அரங்கு செய்திருக்கிறார்கள், சிறப்பு செய்திருக்கிறார்கள் குரு கனகராஜ் அவர்கள். சித்ரா இளஞ்செழியன் அவர்களை திருக்குறள் இசைப்பா மாமணி விருது பெறுவதற்காக அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். அவர்களை தொடர்ந்து திருக்குறள் ஆய்வாளர் கோ சுமித்ரா தேவி அவர்களை பேரன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். ஜே மஞ்சுளா அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். திருக்குறள் இசைப்பா மாமணி விருது பெறுவதற்காக மஞ்சுளா அவர்களை அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து கமலா முருகன் பெற்றுக்கொள்கிறார் திருக்குறள் இசைப்பா மாமணி விருது.
திருக்குறள் சீர்மிகு திருக்குறள் ஆய்வு மாமணி வழங்கும் நிகழ்வு. பேரன்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் அம்மா வாணி அறிவாளன் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். விருதுகளை வழங்கி சிறப்பிப்பதற்காக திருக்குறள் சீர்மிகு ஆய்வு மாமணி விருது வழங்கப்படுகிறது. அருள் திருக்குறள் தூதர் குறள் முரசு மாத்திசி குப்பன் ஐயா அவர்களை பேரன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் விருதினை பெற்றுக் கொள்வதற்காக. அவர்களை தொடர்ந்து ஜே மஞ்சுளா அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். அவர்களை தொடர்ந்து தமிழ்பாவை அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். தொடர்ந்து ரோகிணி ஸ்ரீ அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். அவர்களை தொடர்ந்து ஆரோக்கியமேரி அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். மஞ்சுளா அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். அவர்களை தொடர்ந்து ரோகிணி அம்மா அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். மிக சிறப்பான முறையிலே தற்பொழுது இன்றைய அரங்கு விருது வழங்கும் இந்த 2 நாள் விழாவினை சிறப்பு செய்வதற்காக இந்த நிறைவு அரங்கின் தலைமையேற்று சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய செவாலியர் டாக்டர் BG சந்தோஷம் ஐயா அவர்களை பேரன்போடும் பெருமகிழ்வோடும் உங்கள் கரவொலியோடு வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த அரங்கினை தலைமையேற்று நடத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். BGP உலகம் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆளுமையாக தலைவராக நிறுவனராக மட்டுமின்றி உலகம் முழுவதும் திருக்குறளை கொண்டு சேர்த்திருக்கிற ஐயா அவர்களை பெருமையோடு வரவேற்று மகிழ்கின்றோம். தொடர்ந்து திருக்குறள் ஆய்வு மாமணி விருதினை பெற்றுக் கொள்வதற்காக ரோகிணி ஸ்ரீ அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். வை ராமசாமி ஐயா இருக்கீங்களா? திருக்குறள் தமிழ்பாவை திருக்குறள் முனைவர் தமிழ்பாவை அவர்களை திருக்குறள் ஆய்வு மாமணி சீர் விருது பெறுவதற்காக அழைக்கின்றோம். சாமா மாசிலாமணி முனைவர் நல்லாசிரியர் அவர்களை திருக்குறள் சீர்மிகு ஆய்வு மாமணி விருது பெறுவதற்காக சீர்மிகு திருக்குறள் ஆய்வு மாமணி விருது பெறுவதற்காக அழைத்து மகிழ்கின்றோம். சித்ரா இளஞ்செழியன் அவர்களை சீர்மிகு திருக்குறள் ஆய்வு மாமணி பெறுவதற்காக அழைத்து மகிழ்கின்றோம். திருக்குறள் முனைவர் சுந்தர எல்லப்பன் ஐயா அவர்களை சீர்மிகு திருக்குறள் ஆய்வு மாமணி பெறுவதற்காக அழைத்து மகிழ்கின்றோம். திருக்குறள் ஆய்வாளர் கோ சுமித்ரா தேவி அவர்களை சீர்மிகு திருக்குறள் ஆய்வு மாமணி விருது பெறுவதற்காக அழைத்து மகிழ்கின்றோம். சீர்மிகு திருக்குறள் ஆய்வு மாமணி விருது பெறுவதற்காக திருக்குறள் ஆய்வாளர் குருசங்கர் கனகராஜன் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். சீர்மிகு திருக்குறள் ஆய்வு மாமணி விருது பெறுவதற்காக பேராசிரியர் முனைவர் திருக்குறள் யாழ் சந்திரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருக்குறள் சீர்மிகு திருக்குறள் ஆய்வு மாமணி விருதினை பெறுவதற்காக பேராசிரியர் முனைவர் கௌரிராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சீர்மிகு திருக்குறள் ஆய்வு மாமணி விருதினை பெறுவதற்காக பேராசிரியர் முனைவர் அமர்நீதி அவர்களை பேரன்போடு அழைக்கின்றோம். அமர்நீதி ஐயா இருக்கீங்களா அரங்கில்? சீர்மிகு திருக்குறள் ஆய்வு மாமணி விருது திருக்குறள் ஆய்வாளர் பேராசிரியர் முனைவர் ரா கமலா முருகன் சென்னை அவர்கள். பேராசிரியர் முனைவர் வாணி அறிவாளன் அம்மா தலைவர் தமிழ்மொழித்துறை சென்னை பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஆளுமையாக மிகச்சிறந்த தமிழ் ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் அம்மா அவர்கள் சில வார்த்தைகள் இங்கே வாழ்த்துறையாக வழங்குவார்கள். நன்றி. இந்த மாநாட்டின் நாயகர் பேராசிரியர் மோகனராச ஐயா, வருகை தந்திருக்கும் பெருமதிப்பிற்குரிய VG சந்தோஷம் ஐயா, வளனரசு ஐயா உள்ளிட்ட இந்த அறிவார்ந்த அவைக்கு எனது அன்பான பணிவார்ந்த வணக்கங்கள். ஒரு நிமிடம் தான் தந்திருக்காங்க. ஒரு நிமிடத்தில் எவ்வளவோ சொல்லதுக்கு இருக்குது. ஒரு நிமிடம். மோகனராச ஐயா பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் ஐயாவை இன்னைக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்ததுலேருந்து தொடர்ந்து தமிழுக்கு சென்னையில் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உலக திருக்குறள் மையம் வள்ளுவர் கோட்டத்தில் தொடர்ந்து அந்த சனிக்கிழமை தன்னை போன்ற மூதறிஞர்களோடு திருக்குறளை ஆய்ந்து ஒவ்வொரு வாரமும் அந்த தீநுண்மை காலத்தில் மட்டும் அப்பவும் இணையம் வழியாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஐயா அப்படி 36 ஆண்டுகளாக தொடர்ந்து தானும் திருக்குறளை ஆய்வு செய்து தன்னை போன்ற மூதறிஞர்களையும் திருக்குறளை ஆய்வுக்கு உள்ளாக்கி மிக மிக பெரிய உலக சாதனைகளை எல்லாம் தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறார். ஐயா அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்ந்து மேலும் நல்ல பல ஆய்வுகளை நமக்கு தர வேண்டும் என உங்கள் அனைவரின் சார்பிலும் மனமுவந்து இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் இருக்கின்றீர்களா? இங்கே கவின்ராஜ், கார்னிகா, சுபலக்ஷ்மி, ஷென்பக பாரத், லத்யாஸ்ரீ, ஜான்சி. தற்பொழுது திருக்குறள் நினைவாற்றல் செல்வர் விருதினை நம்முடைய பேராசிரியர் மாண்புமிகு ஐயா
வளன்ராஜ் ஐயா அவர்களை வழங்கி சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குழந்தை மழலை விஜா ஜாஸ்லின் டார்த்தி அவர்கள் இந்த விருதினை பெற்று மகிழ்கிறார்கள். நினைவாற்றல் செல்வர் விருது. அவர்களோடு இணைந்து தொடர்ந்து ஆசா மலர்மிதா அவர்கள் திருக்குறள் நினைவாற்றல் மாமணி விருது பெற்று மகிழ்கிறார்கள். சுபலட்சுமி, ஷென்பக பாரத், லத்யாஸ்ரீ அவர்களோடு இணைந்து கவின்ராஜ், கார்னிகா, சுபலட்சுமி, ஷென்பக பரத், லத்யாஸ்ரீ இவர்களினுடைய விருதுகளை அவர்களை ஊக்குவித்து வழிநடத்தி அவர்களை ஆற்றல் மிக்க அறிவாளர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிற நம்முடைய திருக்குறள் தூதர் ஐயா பெற்றுக்கொள்கிறார்கள். திரு கோபிசிங் ஐயா அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த திருக்குறள் பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், செயலாற்றல் மிக்க அவர்கள் தன் மழலைகளுக்காக பெற்றுக்கொள்கிறார்கள். அவரைவருக்கும் விருதுகள் வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது சிறப்பு நிலை விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. ஒவ்வொரு நிலையிலும் எங்களுக்கு பெரும் உதவியாக அல்லது பாடல்கள் பாடியதிலே முதலிடம் பெற்றவர்களாக, கவிதைகள் பாடியதிலே முதலிடம் பெற்றவர்களாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது 1330 ரூபாய் பணமும் அவர்களுக்கு சிறப்பு விருதுகளும் செய்யப்பட இருக்கின்றன. புகழை உலகளாவிய புகழாக நிறுவி இருக்கக்கூடிய விஜிபி சந்தோஷம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதற்கண் பல்வேறு நிலைகளிலே இந்த உலக திருக்குறள் மையத்தினுடைய பல்வேறு பணிகளிலேயும் ஒரு பொருளாளராக மட்டுமின்றி பல்வேறு நிலைகளில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் வள்ளர் சு நடராசன் ஐயா அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். அவர்கள் திருக்குறள் வள்ளல் பேரொளி விருது பெற்று மகிழ்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதிலே நாங்கள் பெரிதும் மகிழ்கின்றோம். சு நடராசன் ஐயா அவர்களை பேரன்போடும் பெருமகிழ்வோடும் அரங்கிற்கு அழைக்கின்றோம். அனைவரும் கரவொலி செய்து அவரை வாழ்த்தலாம். பல லட்சம் ரூபாயை இந்த உலக திருக்குறள் மையத்தினுடைய நிகழ்வுகள் வாரந்தோறும் நடக்கிற பொழுது அவர்கள் உணவிற்காக செலவு செய்திருக்கிறார்கள். தன் கரங்களாலேயே தேநீரை கொண்டு வந்து அதை கொடுத்து உணவை கொடுத்து இதிலே நிறைவு காணுகிற மிகச்சிறந்த ஒரு தொண்டராக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற அவருக்கு இந்த விருது மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. அவருக்கு மலர்கிடம் வைத்து சந்தன மாலை அணிவித்து சிறப்பு செய்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விருதினை வழங்கக்கூடிய நிலையிலே திருக்குறள் திருத்தொண்டர் மாமணி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. முதற்கண் அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிற சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய ஐயா விஜிபி சந்தோஷம் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துகிற முழு தகுதியும் உடையவராக அவர் இருக்கின்றார். இப்பொழுது அவர் தன்னுடைய திருக்கரங்களால் நடராசன் ஐயாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருக்குறள் திருத்தொண்டர் மாமணி விருது பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய நடராசன் ஐயா அவர்கள், உலக திருக்குறள் மையத்தினுடைய பொருளாளர். தொடர்ந்து திருக்குறள் திருத்தொண்டயம் வழியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உலக திருக்குறள் மையத்தினுடைய இணைய நிகழ்வுகளுக்கான இணைப்பை தொடர்ந்து வழங்கி அதனை சிறப்பாக செயலாற்றி வருகின்ற அந்த திருத்தொண்டருக்காக அவருக்கு இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சிவலட்சுமி ரமேஷ்குமார் அவர்களுக்கு எங்கள் மகிழ்வான பாராட்டுகளை சொல்வதிலே நாங்கள் அகமகிழ்கின்றோம். தொடர்ந்து இந்த அரங்கிலே தம்முடைய மிக பெரும் சாதனையின் மூலம் இதற்காக திருக்குறள் இசை மாமணி சோ பத்மநாபன் ஐயா அவர்களை பேரன்போடும் பெருமகிழ்வோடும் அழைத்து மகிழ்கின்றோம். திருக்குறள் விளக்க உலக சாதனையாளர் விருதினை அவர்களுக்கு வழங்கி சிறப்பிப்பதிலே உலக திருக்குறள் மையம் மிகவும் அகமகிழ்கின்றது. அருள் திருக்குறள் தூதர், திருக்குறள் மூதறிஞர், திருக்குறள் இசை மாமணி என்கிற பல்வேறு சிறப்புகளை தமக்குள் வைத்து கொண்டு அடக்கும் அமரருள் வைக்கும் என்பதற்கேற்ப இலக்கணமாக திருக்குறள் படித்ததோடு திருக்குறளாய் வாழக்கூடிய அன்பு மனிதர் அவர். அப்படிப்பட்ட இசை மாமணி சோ பத்மநாபன் ஐயா அவர்களுக்கு திருக்குறள் விளக்க உலக சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பிப்பதில் இந்த அரங்கம் மகிழ்கின்றது. குருசங்கர் சார். பத்மநாபன் அவர்களுக்கு இங்கே திருக்குறள் விருது அளித்து மிகப்பெரிய கௌரவத்தை ஐயாவுக்கு தந்திருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்கிற பொழுது ஜெம் தொலைக்காட்சி இங்கே நாங்கள் மகிழ்வு கொள்கிறோம். காரணம், எத்தனையோ தொலைக்காட்சிகள் இருந்தால் கூட தமிழுக்கும் தமிழ் தாய்க்கும் மகிழுமாய் செய்கின்ற ஒரு நிறுவனமாக எங்களுடைய ஜெம் தொலைக்காட்சியுடைய நிறுவனர் எங்கள் அண்ணாச்சி சீதாபதி அவர்கள் ஒவ்வொரு நாளிலும் ஏதாவது ஒரு தமிழ் சம்பந்தமான இலக்கிய நிகழ்வுகளை அன்றாட செய்து கொண்டே வந்திருக்கிற ஒரு அந்த சூழலில் ஏன் திருக்குறளை தினமும் நாம் திருக்குறளை சொல்லி அதனுடைய உரையை சொன்னால் அது மக்களுக்கு
மிகப்பெரிய ஒரு மாற்றமாகவும் மறுமலர்ச்சியாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தை யோசிக்கிற பொழுது ஐயா பத்மநாபன் அங்கே வந்து உதிக்கிறார், அண்ணாச்சியை சந்திக்கிறார். தினம் ஒரு திருக்குறளை சொல்லி விளக்கத்தை சொல்லி இன்று 1.5 கோடி மக்கள் அதை பார்வையிட்டு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை எங்களுடைய ஜெம் தொலைக்காட்சி தந்திருக்கிற ஐயா பத்மநாபன் அவர்களுக்கு எங்களுடைய ஜெம் தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய ஐயா வாழும் வள்ளுவராய் வாழ்கிற எங்களுடைய ஆசான் என்னுடைய பேராசன் ஐயா மோகனதாசு ஐயா அவர்களுடைய பாதங்களை பணிந்து என் தாய் தமிழால் அவரை வாழ்த்துகிறேன். முத்தமிழை அடி தொத்தும் கிளி எந்த பேச்சிலும் புச்சிலும் துள்ளி நெளியில் அந்த புத்திரான உன்னை செய்யும்படி இன்ப பூந்தமிழை கொஞ்சம் தேடி தெளி பட்டச்சீலம் உன்னை தொட்டு தொடர்வேன் எட்டு தொகை உன்னை ஒட்டி உழவேன் வந்த மொழிகளில் முந்தி பிறந்தவள் சந்த வழிகளில் முந்தி பிறந்தவள் தாயே தமிழால் அவரை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். ஜெம் தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் அவரை பாராட்டி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். 330 ரூபாய் பரிசினை நம் அன்பிற்கினிய திருக்குறள் சகோதரி ஆரோக்கியமேரி அவர்கள் பெற்று மகிழ்கிறார்கள். தொடர்ந்து இசை பாடலிலே தன்னுடைய பரிசை வென்றிருக்கக்கூடிய பத்மநாபன் ஐயா அவர்களை பேரன்போடும் பெருமகிழ்வோடும் அழைக்கின்றோம். 1330 ரூபாய் அவர்கள் முதல் பரிசு இசையரங்கிலே பெற்று மகிழ்கிறார்கள். 1400ஆகவே வழங்கி இருக்கின்றோம். 1330 ரூபாய்க்கு வட்டியாக 70 ரூபாய் வழங்கி இருக்கின்றோம். உங்கள் தமிழுக்கு எங்களால் வேறு எதுவும் குட்டி போட்டு தர முடியவில்லை. தொடர்ந்து மலர்மிதா அவர்கள் திருக்குறள் முற்றோதலுக்காக தங்களுடைய பரிசை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் ரூபாய் 1330 1400ஆக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து துணை தாசில்தார் அம்மா புவனேஸ்வரி அவர்கள் இசைப்பாடலிலே தங்களுடைய பரிசை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் பரிசாக 1330 ரூபாய் 1400ஆக வழங்கப்படுகிறது. தொடர்ந்து சிவலட்சுமி ரமேஷ்குமார் அவர்கள் கவிதை போட்டியிலே முதல் பரிசை பெறுகிறார்கள். அவர்களுக்கும் 1330 ரூபாய் என்பது 1400ஆக சிறப்புகளுடன் வழங்கப்படுகின்றது. நம்முடைய விஜிபி ஐயாவின் திருக்கரங்களால் சிவலட்சுமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். விரைந்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து தற்பொழுது இணைப்பை வழங்கி அரங்கை சிறப்பாக நிகழ்த்துவதற்கு பல்லாற்றான் கடல் கடந்திருந்தாலும் தங்களுடைய திருக்குறள் பணியை மிகச் செம்மையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய ரோகிணி அவர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுவர் கதைகளை வழங்கியதிலே சிறப்பிடமாக அவர்களுடைய மகளார் அதற்கான பரிசை பெறுகிறார்கள். அவர்களும் இப்பொழுது அதற்கான பரிசையும் அவர்கள் தயாரே பெற்றுக்கொள்கிறார்கள். கமலா முருகன் அம்மா அவர்களுக்கு
சிறப்பு செய்யப்படுகிறது. தொகையும் பெற்றுக்கொள்வார். நம்முடைய செவாலியர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திருக்குறள் இளைஞர் எழுச்சியில் மிக அதிகமாக சேர்த்தவர்கள் பட்டியலில் முதலில் திருக்குறள் தமிழ் பாவை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருக்குறள் தமிழ் பாவை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் அதிகமாக சேர்த்திருக்கிறார்கள். தமிழ் பாவை அம்மா. அதிக மாணவர்களை சேர்த்தவர்கள் குறைவான எண்ணிக்கையாக இருந்தாலும் இன்னும் நிறைய பேரை சேர்ப்பாங்க. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். நன்றி அம்மா. தற்போது இணைப்பு வழங்கி கொண்டிருக்கும் கமலா முருகன் அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கிறது. மீனாட்சி அவர்கள் சிறப்பினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருவாளர் திரு கே கோபிசிங் ஐயா அவர்களை பேரன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருக்குறள் விருது வழங்கி சிறப்பு பெறுவதற்காக. தொடர்ந்து ஜெயலட்சுமி தேனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அகிலா ஜோதிலிங்கம் கோபிசிங் ஐயா அவர்கள் விருதினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா கோபிநாத் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். திருவாளர் திருக்குறள் விருது பெற்று மகிழ்வதற்காக. கனிமொழி ஜானகிராமன் அவர்கள் திருக்குறள் விருது பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க போங்கம்மா. தொடர்ந்து ஜெயலட்சுமி அகிலா ஜோதிலிங்கம் அவர்களின் விருதுகளை அம்மா பெற்றுக்கொள்கிறார்கள். திருக்குறள் தொண்டர் விருது வழங்கி சிறப்பிக்க வேண்டி இருக்கிறது. அடுத்து தொடர்ந்து திருக்குறள் வள்ளல் சூடு நடராசன் ஐயா அவர்களை பேரன்போடு அழைக்கின்றோம். திருக்குறள் தொண்டர் விருதினை பெற்றுக்கொள்வதற்காக. தொடர்ந்து திருக்குறள் தொண்டர் விருதினை யாழ் சந்திரா அவர்களை அழைக்கின்றோம். பேராசிரியர் முனைவர் அவர்களை திருக்குறள் தொண்டர் விருது பெற்றுக் கொள்வதற்காக. நம்முடைய உலக திருக்குறள் மையம் இயங்குவதற்கு தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பினை செய்து கொண்டிருக்கக்கூடிய யாழ் சந்திரா அவர்கள் தற்பொழுது திருக்குறள் தொண்டர் விருதினை பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து நடராசன் ஐயா அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். அவர்களை தொடர்ந்து முனைவர் மூரா ரோகிணி ஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருக்குறள் தொண்டர் விருதினை பெற்றுக் கொள்வதற்காக. அரங்கம் முப்பெரும் விழா எழுச்சி பெருவிழா என்பதாக மட்டுமல்லாமல் ஜெகதீஸ்வரி இருக்கீங்களா? ஆசிரியர் ஜெகதீஸ்வரி அவர்களுடைய விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். தற்பொழுது மிக முக்கியமான நிகழ்வு. அனைவரும் கரவொலி செய்து பாராட்டலாம். நம்முடைய இந்த கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி விருதாளர் திருக்குறள் தூயர் பேராசிரியர் முனைவர் கு மோகனராச ஐயா அவர்களுக்கு திருக்குறள் தொண்டர் விருதினை விஜிபி ஐயா அவர்களின் திருக்கரங்களால் வழங்கி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கரவொலிகளை தந்து அவரை பாராட்டலாம். இந்த 2 நாள் விழா முப்பெரும் விழா அனைத்தும் அவருக்காக. உலக திருக்குறள் மைய எழுச்சி பெருவிழா. உலக திருக்குறள் மையத்தின் அனைவரும் சற்றே கவனிக்கவும். தற்பொழுது நம்முடைய விஜிபி ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறையை வழங்க இருக்கின்றார்கள். அனைவரும் உற்று நோக்கவும். எல்லோருக்கும் வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. வள்ளுவர் திருவள்ளுவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் மோகன்ராஜ் என்று 80 வயது கடந்தாலும் அவர்கள் வள்ளுவரை தோளில் சுமந்து கொண்டு எல்லா இடமும் சென்று
பள்ளி குழந்தைகள் முதல் ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் விருது கொடுத்து வள்ளுவரை வாழ்த்துகிறார். இந்த விஜிபி உலக தமிழ்ச்சங்கம் உலகமெல்லாம் 2224 வள்ளுவர் சிலை வைத்து அங்கு இருக்கின்ற மக்களுக்கு இந்த தாடி வைத்த வள்ளுவையா, அப்படி அங்கு இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் அதை சொல்லி அதன் மூலமாக திருக்குறளை நாங்கள் வளர்த்தது. சகோதரர் மோகனராஜ் அவர்கள் பேராசிரியர் இருந்தாலும் சிறுக சிறுக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வள்ளுவத்தை சொல்லி வள்ளுவத்தை பரப்பி வருகின்றார். பல விருதுகள் பெற்றிருக்கின்றார். நானும் அவரிடம் பெற்றிருக்கின்றேன். இன்று அவர்கள் திருக்குறளை கையில் பிடித்து கொண்டு ஊரெல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். வள்ளுவராகவே அவர் வாழ்ந்து வருகிறார். உண்மை உலகுக்கு நன்மை செய்வது. பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவர்களுக்கும் வள்ளுவரை சொல்லி அதன் மூலமாக வள்ளல் பெருமானின் வாழ்வு உயர்வதற்கு அவர் இன்று செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் முன்னால் நின்று பேசக்கூடிய நான் எனக்கு 90 வயது ஆகிட்டது. ஆனாலும் வள்ளுவரின் குறள்களை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது மனதிற்கு ஒரு உற்சாகம், வாழ்வுக்கு ஒரு உயர்வு. இப்படியெல்லாம் எத்தனையோ குறள்கள் இருக்கின்றன. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சார்ந்தவர் கட்டத்தான். ஒரு ஏழை வயிற்றில் பிறந்தனால் சான்றோன் ஆவதற்கு என்ன வழி? அந்த அன்பு தாய், சந்தனத்தாய் என்ற அருமையான அம்மா எங்களை துன்பத்தில் அவர்கள் வளர்த்து இன்பமாக ஆக்கி உலகமெல்லாம் நாங்கள் சுற்றோம். இந்த உலகிலே 2204 வள்ளுவர் சிலையை நான் நேரிலே சென்று அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இப்படி பல நாடுகளுக்கு சொந்த செலவிலே சந்திக்கிறேன். எல்லோருக்கும் திருக்குறளை இலவசமாக கொடுக்கின்றோம். அதை அங்கே அமைப்பதற்கும் நானே நேரில் சென்று திருவள்ளுவரின் பெருமையும் தமிழன் பெருமை, தமிழ் என்பது யார், தமிழன் யார் என்ற வாக்கியங்களுக்கு நான் சொல்வதில் பெருமை. இன்று எங்களது அன்புக்குரிய ஐயா மோகனராஜ் அவர்கள் வள்ளுவரை வாழ்ந்து வருகிறார். வள்ளுவர் யாருன்னா
கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து அங்கிருந்து அவர் 20 நாள் இறைவன் என்று அவர் திருக்குறள் மூலமாக வள்ளுவத்தை பரப்பி 1300 குறளையும் 130 அதிகாரத்திலே 2 அடியிலே சுருக்கி ஏன் 7 வார்த்தைகளிலே அவர்கள் செய்து உலக மக்கள் மிக சுருக்கமாக சொல்லி அவர் பெருமைமிக்க ஒரு தமிழ் ஞானமூர்த்தி ஞான தந்தை அவர்களே நாம் இன்று உலகமெல்லாம் சென்று வாழ்த்து நமது ஐயா மோகனராசு அவர்கள் எந்த துன்பங்கள் வந்தாலும் எந்த இன்பங்கள் வந்தாலும் சரிசமமாக அவர்கள் அதை உழைத்தலை வைத்து மக்களுக்கு கொடுக்கிறார். ஆக அந்த அற்புத விழாவிலே என்னையும் அழைத்து இதில் கலந்து கொள்ள செய்திருக்க எனது பாராட்டத்தை ரோகிணி என்ற ஒரு அருமையான பெண்மணி என்னோட மகள் துபாயில் இருந்தது. இப்படி வெளிநாடுகளிலிருந்து பல மக்கள் திருவள்ளூரை திருக்குறளை படிக்க வேண்டும் என்று சென்னை வருகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அம்மான வாழ்த்தையும் வருகின்ற 30ஆம் தேதி எனக்கு 90வது ஆண்டு விழா படகு. அதற்கும் நீங்கள் எல்லோரும் டிஜிபி கோல்டன் பீச் வர வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற அனைவருக்கும் என் அன்பான நல்வாழ்த்துக்கள். குரல் போல் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்ந்தேன். வணக்கம். வாழ்க்கை. தற்பொழுது 90வது அகவையை கொண்டாடி மகிழ இருக்கின்ற ஐயா அவர்கள் 15ஆம் தேதி அவர்களுடைய விழா மிகச்சிறப்பாக விஜிபி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தகைய மாபெரும் ஆளுமையாக இருக்கிற உலகம் முழுவதும் திருக்குறளின் பெருமையை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே வள்ளுவர் சிலைகளாக உயிர் ஓவியமாக கொண்டு சேர்த்திருக்கிற ஐயா அவர்கள் இந்த அரங்கிற்கு வருகை புரிந்து மோகனராச ஐயாவை வாழ்த்தியதோடு நமக்கும் வாழ்த்துக்களை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய திருப்பாதங்களில் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்வதிலே உலக திருக்குறள் மையத்தின் சார்பாக நாங்கள் மிகவும் அகமகிழ்கின்றோம் ஐயா. மிக்க நன்றி ஐயா. உங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இன்னும் நீண்ட ஆயுளை வழங்கி நிறை செல்வமாக நீங்கள் திருக்குறளை உலகமெங்கும் கொண்டு சேர்ப்பதற்கு இறையருள் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று உலக திருக்குறள் மையத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் வேண்டி வாழ்த்தி இந்த தருணத்திலே மகிழ்கின்றோம் ஐயா. அனைவரும் கரவொலி செய்து ஐயா அவர்களை வாழ்த்தும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருக்குறள் திருமதி ராதிகா தேவி அவர்கள் அஞ்சல் செலவிற்காக தன்னுடைய திருக்குறள் பங்களிப்பை வழங்கினார்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நம்முடைய விருதினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். திருக்குறள் தொண்டர் விருதினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அவர்கள் அதை பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடராசன் ஐயா, நடராசன் ஐயா மேடைக்கு வரீங்களா? திருக்குறள் பங்களிப்பிலே தனது பெரும்பான்மையான பங்களிப்பை வழங்கிய நடராசன் ஐயா அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். அவர்களும் தங்களுடைய திருக்குறள் தொண்டர் விருதினை மீண்டும் இந்த அரங்கிலே பெற்று மகிழ்கிறார்கள். பல்வேறு நடராசன் ஐயா திருக்குறள் மையத்திலே பல்வேறு நிலைகளில் பல லட்ச ரூபாய்களை திருக்குறளில் சான்றோர்களுக்கு உணவுகள் வழங்குவதற்காக சிறப்பித்திருக்கக்கூடிய அவர்களுக்கு நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த விருதினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அரங்கி அது கவிதையெல்லாம் வந்ததெல்லாம் எங்கள்கிட்ட வரல பண்ணா, அதெல்லாம் முடிஞ்சு போனது. இந்த இளைஞர் எழுச்சி அப்படி என்ற நிலையில் 50 பேர் சேர்த்ததற்காக ஒரு பொன்னாடை போட்டி இப்பொழுது பாராட்டு செய்கிறோம்.
இயக்குனர்களாக, தமிழ் செம்மல்களாக, குரல் செம்மல்களாக திருவள்ளுவர் வழி வாழ்ந்த சேதுராமன் ஐயா அவர்களின் மகனாரெல்லாம் வந்திருக்காரு. ரொம்ப எளிமையாக, மிக வலிமையானவர்கள்லாம் எளிமையாக வந்து இங்கே அமர்ந்து ஐயா அவர்களின் நிகழ்ச்சி முப்பெரும் விழாவிற்கு வந்து வருகை தந்துள்ள அனைவருக்கும் திருக்குறள் நெஞ்சோடு தமிழ் நெஞ்சோடு ஒன்றே இறைவன் என்ற வழியில் வாழ்கின்ற நான் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறள் ஞானி, திருக்குறள் தூதர், தூயர், உலக திருக்குறள் மைய நிறுவனர் மோகன்ராஜ் ஐயாவின் 80 அகவை நெருங்குகின்ற தருணத்தில் ஐயா அவர்கள் உலக திருக்குறள் மையத்தின் 36 ஆண்டுகள் நற்றொண்டு மற்றும் திருக்குறள் வள்ளுவர் கோட்டத்தில் திருக்குறள் ஆய்வரங்கம் 25 ஆண்டுகள் முடித்து இப்பொழுது மிகச் சிறப்பான ஒரு முப்பெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதில் முன்னாளில் இயக்குனராக, தொண்டராக, தொண்டர், திருக்குறள் பயிற்று செம்மல், திருக்குறள் வளராசன் என்ற ஐயா மூலம் பல விருதுகளை பெற்ற நான் இப்பொழுது என்னுடைய சார்பிலும் குறள் நெறியா 234 தொகுதி குறள் நெறியாளர் குழுமம் நடத்தி கொண்டிருக்கின்ற விஞ்ஞான வடிவேலு ஐயா அவர்களின் சார்பிலும் சிறிய அன்பளிப்பை இந்த மையத்தின் வளர்ச்சிக்காக கொடுத்து இப்பொழுது ஐயா அவர்கள் மையத்துள் வாழ்வாங்க வாழ்க வாழ்க என வாழ்த்தி, உலக திருக்குறள் மையம் அது உலகெல்லாம் திருக்குறளை பரப்பிடும், உள்ளங்கள் உயரும், எண்ணங்கள் மலரும், அதுதானே நமக்கெல்லாம் வேண்டும், அதுதானே நிறுவனரின் விருப்பமும் என்று சொல்லி வள்ளுவர் வழியில் வள்ளுவத்தை வாழ்வினாய், வள்ளுவத்தை வாழ்வியல் ஆக்கினாய் வாழி, குறள் வழி வாழ்ந்து குறள் வழி மனம் புரிந்து சாந்தியை இல்லத்தரசியாக அடைந்து இல்லறத்திலும் நல்லறத்திலும் நற்றொண்டு புரிந்த ஐயா அவர்களின் நினைவுக்காக உலக திருக்குறள் மையத்தின் தொண்டராக நான் என்னுடைய அன்பான வாழ்த்தினை வழங்குகின்றேன். ஐயா அவர்களும் நானும் இணைந்து வாழ்த்துகிறேன். நன்றி ஆளுமைகளே, திருக்குறள் ஆளுமைகள், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. உலக திருக்குறள் மையத்தின் சார்பாக முப்பெரும் திருக்குறள் எழுச்சி பெருவிழாவாக நடைபெற்ற இந்த மாநாடு முப்பெரும் விழாவாக வள்ளுவர் கோட்ட திருக்குறள் ஆய்வரங்குகள் 25ஆம் ஆண்டு நிறைவு விழா, உலக திருக்குறள் மையம் 36ஆம் ஆண்டு நிறைவு விழா, நிறுவனர்களான 80ஆம் அகவை தொடக்க விழா என்பதான இந்த நிகழ்வு 2 நாட்களாக காரைக்கிழமை நேற்றைக்கு தொடங்கி இப்பொழுது வரை மிகச் சிறப்பாக நடந்தேறி இருக்கின்றது. பல்வேறு அரங்குகள் மூலமாக இந்த அரங்குகள் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகம் இங்கிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் பல்வேறு ஆளுமைகள் வருகை புரிந்து இந்த அரங்கை சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த சிறப்பு விருதுகள் வழங்கும் அரங்கினை நம்முடைய பெருமைமிகு ஐயா பிஜிபி சந்தோஷம் ஐயா அவர்கள் தலைமையேற்று விருதுகளை தம் திருக்கரங்களால் வழங்கி இந்த அரங்கை சிறப்பித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் முறையே நன்றி பாராட்டுவதற்காக நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருள் திருக்குறள் தூதர் திருக்குறள் வள்ளல் சு நடராசன் ஐயா அவர்கள் உலக திருக்குறள் மையத்தினுடைய பொருளாளர் அவர்களை சிறப்பாக நன்றியுரை வழங்குவதற்காக அழைத்து மகிழ்கின்றோம். வாருங்கள் ஐயா. இசை மாமணி இசை மாமணி சோ பத்மாவதியா அவர்களுக்கு அவர் வந்து சிறப்பு செய்ததுக்காக அவருக்கு நன்றி செய்கிறேன். ஆரோக்கியமன் அம்மா அவர்களுக்கும் பே கௌரிராஸ் அம்மா அவர்களுக்கும் தமிழ் காவலர் ராஜ்சந்திரா அவர்களுக்கும் சுமத்ரா தேவி அம்மா அவர்களுக்கும் குருசங்கர் ஐயா அவர்களுக்கும் பெரியண்ணன் ஐயா அவர்களுக்கும் குமரசாமி ஐயா அவர் வரலே போட்டிருக்கின்ற கோபிசிங் ஐயா அவர்களுக்கும் மாஞ்சுளா அம்மா அவர்களுக்கும் மாசலாமணி ஐயா அவர்களுக்கும் ஜானகி அம்மா அவர்களுக்கும் மாதேசி குப்பையா அவர்களுக்கும் மற்றும் குருசங்கர் கனகராஜ் ஐயா அவர்களுக்கும் திருமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் பங்கஜம்மா அவர்களுக்கும் தமேந்தி அம்மா அவர்களுக்கும் சந்திரா அவர்களுக்கும் விஜயலட்சுமி மகாலிங்கம் அவர்களுக்கும் ரோகிணி அம்மா அவர்கள் துபாய் அவர்களுக்கும் சுந்தர எல்லப்பையா அவர்களுக்கும் அதாவது விழுப்புரம் சிவலட்சுமி ரமேஷ்குமார் அவர்களுக்கும் ஜெயபா ராமானுஜம் ஐயா அவர்களுக்கும்
சுந்தர எல்லப்பா ஐயா அவர்களுக்கும் இளஞ்செழியன் சித்ரா இளஞ்செழியன் அவர்களுக்கும் மற்றும் கமலா முருகன் மேடம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்து மாநாட்டை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. முறையிலே நம்முடைய இந்த முப்பெரும் திருக்குறள் எழுச்சி பெருவிழாவை சிறப்பித்து கொடுத்த நம்முடைய இந்த உலக திருக்குறள் மையத்தினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களுக்கும், அதனுடைய செயலாளர் ஐயா மாஸ்லாமணி அவர்களுக்கும், அதனுடைய பொருளாளர் ஐயா நடராசன் ஐயா அவர்களுக்கும், இணைந்து உலக திருக்குறள் மையத்தின் சார்பாக அன்பு பாராட்டிய அத்துணை ஆளுமைகளுக்கும், பல்வேறு இடங்களில் இருந்து தங்கி மிகச்சிறப்பான முறையில் ஆய்வுரைகளையும் கவிதை அரங்கினையும் இசை அரங்கினையும் சிறப்பித்து கொடுத்த அனைவருக்கும், சிறப்பு விருந்தினர்களாக இணைந்து சிறப்பு செய்த ஆளுமைகளுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை அனைவருக்கும் சமர்ப்பிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். உடன் மிகச் சிறப்பான முறையிலே ஒளி பதிவுகளை செய்து எங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு இருக்க செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒளிப்பதிவு குழுவினர் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த தருணத்திலே பதிவு செய்து கொள்கின்றோம். இந்த பாரதியார் இல்ல அரங்கினை வழங்கி நமக்கு சிறப்பித்திருக்கக்கூடிய பாரதியார் இல்லத்தினுடைய அந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்து